Hello students, welcome back. இப்போ நம்ம exercise 2.6ல first questionக்கான ஆன்சர் பார்ப்போம். Find the sum of the following. First subdivision 3, 7, 11 up to 40 terms. First நாம இந்த sequence ஒரு APயா இல்லை GPயான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான sum ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்முக்குள்ள டிஃபரன்ஸை பாருங்க. 3, 7 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4. அடுத்த ரெண்டு டேர்ம் 7 and 11க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? அதுவும் 4 தான். ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸில் காமன் டிஃபரன்ஸ் 4, 4, 4 இருக்கா? ஸோ காமன் டிஃபரன்ஸ்லாம் சேம் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது வந்து ஒரு ஏபி. ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஏபி. ஓகே, ஸோ இப்போ ஏபியில் சம்முக்கான ஃபார்முலா என்ன? Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n minus 1 into d. இது ஒரு ஃபார்முலா. இல்லைன்னா சம்முக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. Sn equal to n/2 into a plus l. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் நம்ம எந்த ஃபார்முலாவை இந்த சீக்வன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த சீக்வன்ஸை பாருங்க. 3, 7, 11 அப் டு 40 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கு. அதாவது 40 டேர்ம்ஸ் வரைக்கும் இந்த சீக்வன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியவே தெரியாது. அந்த 40th டேர்ம் என்னன்னு தெரியாது. ஸோ லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சாதான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். n/2 into a plus l. லாஸ்ட் டேர்ம் தெரியலைன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சா ஒரு ஃபார்முலா, லாஸ்ட் டேர்ம் தெரியலைன்னா ஒரு ஃபார்முலா. இந்த சீக்வன்ஸில் லாஸ்ட் டேர்ம் தெரியலை, அதனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 3. ஸோ a ஈக்குவல் டு 3. அடுத்து டிஃபரன்ஸ் எவ்வளவு? இப்போ தான் பார்த்தோம். டிஃபரன்ஸ் வந்து 4. ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 4. அண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை? அப் டு 40 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸில் 40 டேர்ம்ஸ் இருக்குது. n ஈக்குவல் டு 40. இப்போ சம் ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1 into d. இப்போ எல்லா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர். ஸோ n என்ன? 40. 40/2. 2 into a is 3 plus n is 40. So 40 minus 1 into d is 4. 40/2 is 20 into 2 into 3, 6 plus 40 minus 1 is 39 into 4. So this is equal to 20 into 6 plus 39 into 4, 156 equal to 20 into 6 plus 156, 162. So this is equal to 20 into 162, 3240. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ சம் ஈக்குவல் டு 3240. நெக்ஸ்ட் நாம செகண்ட் சப்டிவிஷனை பார்க்கலாம். a ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் 102. நெக்ஸ்ட் d கண்டுபிடிப்போம். டிஃபரன்ஸ் t2 minus t1 ஈக்குவல் டு second term 97 minus 102 equal to minus 5. ஸோ இந்த சீக்வன்ஸை பாருங்க, 5 5 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஏபி தான். ஓகே, அப் டு 27 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 27. ஸோ இந்த சீக்வன்ஸில் லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல. ஸோ சம்கான ஃபார்முலா என்ன? Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a plus n minus 1 into d equal to, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். n என்ன? 27. ஸோ 27/2 into 2 into a is 102 plus n is 27 minus 1 into d is minus 5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ திஸ் ஈக்குவல் டு 27/2, 2 into 102, 204 plus 27 minus 1, 26 into minus 5 equal to 27/2
204, 26 into 5, 130, plus into minus is minus, 26 into 5, 130. So this is equal to 27 by 2 into 204 minus 130. 74. இப்போ 2ஐயும் 74ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். So 2 37s are 74. இப்போ 27ஐயும் நம்ம 37ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா அது ஆன்சர். So this is equal to 27 into 37 equal to 999. So இதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான சம். Next third subdivision, 6 plus 13 plus 20 plus up to 97. So first term a equal to 6, common difference d equal to t2 minus t1 equal to 13 minus 6 equal to 7. So in the sequence நம்மளுக்கு number of terms தெரியாது. So first நம்ம number of terms கண்டுபிடிக்கணும். n equal to number of terms கான formula என்ன? L minus a by d plus 1 equal to L என்ன last term என்ன 97. So 97 minus a 6 by d is 7 plus 1 equal to 97 minus 6 91 by 7 plus 1 equal to 91ஐயும் 7ஐயும் cancel பண்ணிக்கலாம். 7 13s are 91. So 13 plus 1 14. So n number of terms எவ்வளவு 14. இப்போ நம்ம லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த சீக்வன்ஸில் லாஸ்ட் டேர்ம் என்னது 97 இருக்கு. ஸோ லாஸ்ட் டேர்ம் இருந்தால் சம்முக்கான ஃபார்முலா என்ன? Sn equal to n by 2 into a plus l equal to, இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n வந்து 14 by 2 into a is 6 plus l last term is 97 equal to 14 by 2 7 into 6 plus 97 103. So this is equal to 7 into 103. 7 3s are 21. 7 1s are 7. 721. Therefore, Sn equal to 721. N வந்து 14. So S14 equal to 721. இதுதான் இந்த சீரிஸ்க்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் அந்த சம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. See you next video.